புதிய செய்தியில் பாகிஸ்தான் எல்லையில் திடீரென குவிக்கப்படும் ஆயுதங்கள் அலர்ட் செய்து உளவுத்துறை. பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா பதிலடி கொடுத்து இருக்கும் நிலையில் அந்த நாடு முழுமையாக மீண்டு வரவில்லை. இன்றும் இதற்கிடையே அதன் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் முடியவில்லை. மீண்டும் வாலாட்டினால் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் நம் நாடு கூறியுள்ளது. இதற்கிடையே தான் பாகிஸ்தான் இந்தியா எல்லைக்காட்டு கட்டுப்பாட்டின் அருகே ட்ரோன் எதிர்ப்பு ஆயுதம் உட்பட பலவற்றை குவித்து வருவதாக நம் உளவுத்துறை கண்டுபிடித்து அலர்ட் செய்துள்ள நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் 2.1 வருகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பகலாம் தாக்குதலுக்கு பதிலடியாக நம் நாடு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலமாக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உட்பட பல இடங்களில் நம் நாட்டின் முப்படைகளும் தாக்குதல் நடத்தின. இதில் பாகிஸ்தானின் ராணுவ முகாம்கள் அளிக்கப்பட்டன. ரேடார் சிஸ்டம்கள் நொறுக்கப்பட்டதோடு விமானப்படை தளம் ராணுவ தளம் சிதைக்கப்பட்டது. அதன் பிறகு பாகிஸ்தான் கெஞ்சியதால் இந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டது. தற்போது இரு நாடுகளும் இடையே அமைதி நிலவி வருகிறது. இருப்பினும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் முடியவில்லை. பாகிஸ்தான் மீண்டும் வாலாட்டினால் உரிய முறையில் பதிலடி கொடுக்கப்படும் என்று மத்திய அரசு வார்னிங் செய்துள்ளது. இதனால் பாகிஸ்தான் பயந்து போய் உள்ளது. இந்நிலையில் தான் பாகிஸ்தான் தனது எல்லைக்கோட்டு கட்டுப்பாட்டின் அருகே சில முக்கிய வேலைகளை செய்து வருகிறது. நம் நாட்டின் தாக்குதலை தடுக்கும் வகையில் சில பணிகளை செய்து வருகிறது. இதனை நம் நாட்டின் உளவுத்துறை கண்டுபிடித்துள்ளது. அதன்படி பாகிஸ்தான் தனது எல்லைக்கோட்டு கட்டுப்பாட்டின் அருகே CUAS எனும் வானொலி தாக்குதலை தடுக்கும் சாதனத்தை நிறுவி வருகிறது. இந்த சாதனத்தை பாகிஸ்தானின் ராவலகோட், கோட்லி மற்றும் பீம்பர் உள்ளிட்ட செக்டரில் நிறுவியுள்ளது. 30க்கும் மேற்பட்ட பிரத்யேக ட்ரோன் எதிர்ப்பு சிஸ்டம்களை பாகிஸ்தான் நிறுவியுள்ளது. முர்லியை தலைமையிடமாக கொண்ட 12வது இன்ஃபேன்ட்ரி டிவிஷன் மற்றும் கோட்லி பிம்பர் பகுதியில் படைப்பிரிவுகளை கட்டுப்படுத்தும் 23வது இன்ஃபேன்ட்ரி டிவிஷன் உள்ளிட்டவற்றின் மேற்பார்வையில் இந்த சிஸ்டம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் இந்த செயல் என்பது எல்லைக்கோட்டு கட்டுப்பாட்டின் அருகே வானொலி கண்காணிப்பு மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்களை பயன்படுத்தும் போர் நடவடிக்கைகள் எதிர்க்கும் வகையில் உள்ளது. மேலும் ஸ்பைடர் கவுண்டர் UAS சிஸ்டம்களை பாகிஸ்தானில் பயன்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அமைப்பு என்பது ரேடியோ அதிர்வெண் மற்றும் ட்ரோனின் திசையை கண்டுபிடிக்கும் டெக்னிக்கை கொண்டுள்ளது. அதோடு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ட்ரோன்கள் வருவது இதனால் கண்டுபிடிக்க முடியும். அதேபோல சஃப்ராஃப் ஆன்டி UAV ஜாமிங் கன் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது ட்ரோன் எதிர்ப்பு பணிக்கு பெயர் பெற்றது. ட்ரோன் கட்டுப்பாடு GPS லிங்கை இதனால் சீர்குலைக்க முடியும். இதனை தோளில் வைத்தும் பயன்படுத்த முடியும். இதன் ரேஞ்ச் 1.5 கிலோமீட்டர் தொலைவாகும். பாகிஸ்தான் தனது நாட்டின் பாதுகாப்புக்காக இதை செய்கிறதா இல்லாவிட்டால் நம் நாட்டின் சீண்டி பார்க்க தயாராகி வருகிறதா என்பதை உளவுத்துறை கண்காணிக்க தொடங்கியுள்ளனர். பாகிஸ்தான் இந்த செயலால் தற்போது இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கோட்டு கட்டுப்பாட்டு பகுதியில் மீண்டும் பரபரப்பு தொற்றியுள்ளது.